வைகை நதி தென்மதுரை வைகை நதி. காயத்ரி, கோபாலா, என்னையா கேட்குறா உன் தங்கச்சி? ஏய் காயத்ரி, இப்ப நீ என்ன சொன்ன? கருப்பசாமி மாமாவை எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை நான் லவ் பண்றேன், அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எம்மாடி காயத்ரி, நீ என்ன பேசுற? நீ யோசிச்சுதான் பேசுறியா? என்னங்க சொல்ற அந்த பொண்ணு? உங்க தம்பியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மைனி, என்னைய அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏய் சொகுத்த பேத்துறேன் பாத்துக்கோ. யாத்தே, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியாத்தே? தெரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. காயத்ரி, அவர் உங்க அக்கா புருஷன், அதனால என்ன, பரவாயில்ல. ஆச்சி இங்கிட்டு வாங்க. இரியா இரியா, சின்ன பிள்ளை ஏதோ விவரம் தெரியாம பேசுறான்னு நினைக்கிறேன். நீ வாட்டுக்கு அடிச்சு விடாத பிள்ளைய. காயத்ரி இங்க பாரு. ஏத்தே, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இந்த விஷயத்த நான் எப்பவோ சொல்லிட்டேன் ஆச்சி. உங்ககிட்ட வந்து இந்த கல்யாண விஷயமா பேச சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அண்ணனை விட்டு மாமா கிட்ட பேச சொல்லி இருந்தேன். ஆனா அவங்க ஒன்றும் பேசுற மாதிரி தெரியல, அதான் நானே வந்துட்டேன். என்னடா காலங்கத்தால நின்று கத்திட்டு இருக்கேன்? காயத்ரி எப்போ வந்தா? என்ன ஆச்சு? எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஆமா, அவன் இந்நேரத்தில் எதுக்கு வந்திருக்கா? எப்பா வள்ளி, உன் தங்கச்சி என்ன பேசுறான்னு தெரியுமா? என்னம்மா அவளுக்கு? காயத்ரி என்னடா? என்ன காயத்ரி? கேரு பெரியவனே, என்னடா? மலர் வீட்டுக்காரரை லவ் பண்றாளாம். அவரை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எது? அப்படித்தான் சொல்றா. என்னன்னு காலு? ஏய் தா, என்ன பேசிட்டு இருக்க? நான் மாமாவை லவ் பண்றேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அரஞ்சனா பாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தரையா கட்டி வையின்னு காப்ப? என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? நான் ஒன்றும் விளையாடல, சீரியஸாக தான் கேட்டுட்டு இருக்கேன். காயத்ரி, உங்க அண்ணங்கிட்ட எதுவும் கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா, விளையாட்டா? நீ பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. விளையாட்டு தானம்மா? விளையாட்டு இல்லை மைனி, நான் சீரியஸாக தான் பேசுறேன். என்ன பேசுறா இந்த பிள்ளை? ஐயோ. ஏய், அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்க அக்கால தானே கட்டியிருக்காரு. பரவாயில்ல, என்ன ரெண்டாம் தரமா அவருக்கு கட்டி வைங்க. அப்படியே அறா அவளை. பிள்ளை அடிச்சிடாதே, அடிச்சிடாத. விடுங்காச்சி, இன்னைக்கு இவளை வாயை உடைச்சிடுறேன். ஐயா, இவன் உன் கூட பிறந்த தங்கச்சி இல்ல, நீ பாட்டுக்கு அடிச்சுப்படாத. அவங்க அப்பா கிட்ட பதில் சொல்ல முடியாது. இவ என்ன பேசிட்டு இருக்கா? இவளை அடிக்கிறதோட நிறுத்தணும். கொன்னுட்டு தான் இன்னைக்கு மறு வேலை. அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, மாமாவுக்கு என்னை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ராஸ்கல்? தெரிஞ்சுதான் பேசுறேன். மாமாவுக்கு என்ன கட்டி வைங்க. ஏய் காயத்ரி, கட்டி வைங்க கட்டி வைங்கன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரியவனே, சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் போன் போட்டு வர சொல்லு. நடுவனே, நீ கொஞ்சம் இரு. இந்தா காயத்ரி, இப்ப நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்குன்னா, கல்யாணம் பண்றதுக்கு. ஊருக்குள்ள உனக்கு வேற மாப்பிள்ளையே இல்லையா? அவரைத்தான் கட்டணுமா நீ? ஆமா, அவரை தான் கட்டணும். ஏய், எதுவும் தப்பு தண்டா எதுவும் நடந்துருச்சா உங்க ரெண்டு பேருக்குள்ள? அதனால எதுவும் இப்படி பேசுறியா? பார்த்து பேசுங்க. இல்லம்மா, பொம்பளை பிள்ளை இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான்னா அதான் கேக்குறேன். அதுக்குன்னு ஏய் இங்க இரு. இல்லடா, இவ இவ்வளவு அடம் பிடிக்கிறாள்ல, அதான் எதுவும் நடந்திருக்குமோ என்னமோன்னு. என்னைய திட்டுறதை விட்டுட்டு அவகிட்ட முதல்ல கேளு, அப்படி எதுவும் நடந்துருச்சா என்னன்னு. இல்லைன்னா ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்கடா இப்படி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வையின்னு பிடிவாதம் பிடிக்க போறா? அதை முதல்ல என்னன்னு கேளு அவகிட்ட. இங்க பாருங்க. என்னம்மா, இருமா கேப்போம். இந்த பிள்ளை சும்மாவே ஆகாத பேச்சு பேசிட்டு இருக்கு. இதுல நீங்க என்னமோ புதுசா ஐடியா கொடுக்கற மாதிரி தெரியுது. என்ன, என் தம்பியை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? யார பேசுறான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. அவ போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கா, நீங்க அவளை கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்க போல. நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அவ பேசுற பேச்சு, கேட்கிற கேள்வி, ஆசைப்படுறது எல்லாமே தப்பு. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முதல்ல என்னன்னு கேட்டு கண்டீங்க. இல்லம்மா, இங்க பாரு, ஒரு நிமிஷம் பொறுமையா இரு. பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுங்க. ஏங்க இங்க பாருங்க, இப்ப நீங்க கேக்குறீங்களா அவளை நான் கேட்கவா? கேட்டுட்டு தானே இருக்கேன். அவளை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அண்ணனை ஒரு வார்த்தை கேளுங்க. அடுத்த புருஷனுக்கு, அதுலயும் அக்கா புருஷனுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அவளை என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டு போட்டு ஏன் தம்பியை குறை சொல்லிட்டு இருக்காரு? இதுதான் சாக்குன்னு இப்ப இவர் கேட்ட கேள்விக்கு காயத்ரி ஆமான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? பெரியவனே, இங்க பாரு, நீ தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இல்லடா, அது பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கவும் இல்லை. அத நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், உங்க தம்பியை பத்தி எனக்கும் நல்லா தெரியுமே. நீ
அப்படியெல்லாம் நான் எதுவும் அவர் மேலே அபாண்டமாக பழி சொல்லிடுவேன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அவரை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு பழியை அவர் மேலே நான் போட மாட்டேன். என் தம்பியை பற்றின சர்டிஃபிகேட் நீ எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே, வளவளன்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். அண்ணே, நீ மாமாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அங்கே போவோமா? எது விளக்க மாட்ட? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் பேசுது? குடிய கெடுத்துருவா போலயே. கோபாலா, உங்க சித்திக்கும் சித்தப்பாக்கும் போன போட்டு வர சொல்லியா? சரிங்க ஆச்சி. ஆச்சி, அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்து முதல்ல அவளை கொஞ்சம் நிதானமாக்குங்க. கொஞ்சம் நிதானமா உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பேசி புரிய வைங்க. நான் நல்ல நிதானமா தெளிவாக தான் மேனி இருக்கேன். குடிக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. மாமா வர சொல்லுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் வேணா சேர்ந்து எல்லாரும் ஏதாவது குடிப்போம். ஏங்க, நீங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோனை போடுங்க, வர சொல்லுங்க உடனே. காயத்ரி, என்னத்தே இப்படி பேசுற? இப்ப நீங்க எதுக்கு ஆச்சு அழுகுறீங்க? ஊருக்குள்ள யாருமே 2 கல்யாணம் பண்ணிக்கலையா? இவன் இன்னைக்கு என்கிட்ட விளக்க மாட்டால வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் இவ இப்படி பேசுறா? இந்த சுமதி எங்க போனா? ஹலோ கார்த்தி சார், இங்க இருக்கேன். என்ன சார், இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு? உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமா, நீங்க ஏதோ டூர் போயிருக்கிறதாவும் இன்னைக்கு தான் வர்றதாகவும் கேள்விப்பட்டேன். அதான் இங்கேயே வச்சு உங்களை பார்த்துடலான்னு. அதுக்காக இப்படி ஸ்டேஷன் வாசல்லே வந்து நிக்கணுமா சார்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா எப்பவும் போல நம்ம எங்கேயாவது மீட் பண்ணி பேசி இருந்திருக்கலாமே. இல்ல, இது நம்ம எப்பவும் போடுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து போடுற மாதிரி மீட்டிங் இல்ல. சும்மா நம்ம 2 பேரும். எதுவும் பர்சனலா சார்? ஆமாம். சரி, டூர்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஃபைன். அஃபிஷியல் ட்ரிப் இருந்தது. அப்படியே பொங்கல் லீவு வந்ததா, அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிட்டோம். நார்த் இந்தியா சைடு போயிட்டீங்களோ? ஆமாம் சார், ஆமாம். சரி, சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, நியாயமாக உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட தான் பேசணும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது. நம்ம 2 பேரும்னா சேம் ஏஜா, அதான் உங்ககிட்ட ஈஸியாக பேசிடலாமேன்னு. என்ன சார், ரொம்ப பில்டப்பாக இருக்குது என் தங்கச்சி விஷயமா? இல்லை, அப்படின்னா தான் எல்லாரையுமே வர வச்சிருப்பனே. அப்புறம் வேற எதுவும் புது பிளானா? இல்லை, இது பர்சனல். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அந்த உங்கள் சித்தி பொண்ணு, அந்த பொண்ணு அது என்ன, காயத்ரி? ஆமாம், காயத்ரி எங்கள் சித்தி பொண்ணு. அந்த பொண்ணு எங்கள் அக்கா கல்யாணத்தப்பவும் அப்புறம் அவன் கருப்பன் கல்யாணத்தப்பவும் பார்த்தேன். அப்புறமும் அழப்புக்கு அங்கே இங்கேன்னு வந்து போக எல்லா இடத்துலையும் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் வீட்டுக்கு வந்திருந்துச்சு. அப்படியா, உங்கள் வீட்டுக்கு வந்தாளா? எங்கள் வீட்டுக்குன்னா பக்கத்து வீட்டுக்கு தான். அதான் உங்கள் தங்கச்சி வாக்கப்பட்டு வந்திருக்காளே கருப்பன் வீட்டுக்கு. சரி, சொல்லுங்க. அவர் பேரை சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளோ கூச்சம்? கூச்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு அவனை பிடிக்காது. சரி, அதான் தெரியுமே. சரி, என் தங்கச்சி வீடுன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தான். காயத்ரி வந்திருக்கும் போது பார்த்தேன், பேசினேன். சரி, ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஓ, அதான் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி உங்கள் சித்தி சித்தப்பா கிட்ட கொஞ்சம் பேசி இந்த விஷயத்த கொஞ்சம் கன்வே பண்ணிங்கன்னா மேற்கொண்டு பெரியவங்க பேசி முடிவெடுத்துக்குவாங்கல்ல, அதான். சார், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே உங்களோட மேரேஜை பற்றி. ஆமாம்மா, கண்டிப்பாக என் தங்கச்சிக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, காயத்ரி வீட்டில் காயத்ரிக்கு அலையன்ஸ் பார்க்குறதா கேள்விப்பட்டேன். இப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே காயத்ரிக்கு வேறு மேரேஜ் எதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா, அதான் கொஞ்சம் முன்னக்கூடியே சொல்லி வச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட எங்களுக்கு பண்ணிக்கலாம். அதான் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுங்களேன். அது 3 நாளாக உங்கள் அண்ணன் அங்கே தான் இருந்தார். அவர்கிட்டயே நான் பேசி இருந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம அண்ணா கொஞ்சம் கான்வர்சேஷனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, நான் வீட்டில் ஆச்சிக்கிட்ட சொல்லி சித்தி சித்தப்பா கிட்ட பேச சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள் கார்த்தி சார். பாருங்கள், எனக்கு 2 வீடு இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நானும் நல்லா படிச்சிருக்கேன், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல என்னோடய பேக்ரவுண்டை பற்றி. தெரியும் சார், தெரியும். பேங்க் பேலன்ஸும் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உங்கள் சித்தி சித்தப்பா கிட்ட பேசுங்க, சரியா? ஓகே சார், பேசுகிறேன். பேசுகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு பாருங்கள். நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது எல்லாம்.
இதில் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டான விஷயம், அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே வீட்டில், ஐ மீன் நான் தான் பேச மாட்டேனே தவிர்த்து எங்கள் அம்மாலாம் அங்கே நல்லா பேசி பழங்கி தான் இருப்பாங்க கருப்பை வீட்டில். அதனால அக்கா தங்கச்சிங்க ஒரே வீட்டில் வாக்கப்படுறது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். கொஞ்சம் அதான் எடுத்து சொல்லி பேசுங்க என்ன. ஆ சரிங்க சார், பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். கொஞ்சம் நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கள். காயத்ரி நல்லா பார்த்துக்குவேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு, அதான் ப்ளீஸ் கொஞ்சம். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லவே வேண்டியதில்லை சார், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு போனோடனே பேசிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார். சரி வாங்க, நான் அப்படியே உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் இங்கே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். அவ்வளோதானே, வாங்க சேர்ந்தாப்புல டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். ம் சரி வாங்க. எப்போவும் நான் அந்த எத்தாப்புல இருக்கிற கடையில் தான் குடிப்பேன். வாங்க அங்கே போவோம். ஆ வாங்க. ஏதோ கிறுக்குத்தனமா வளர்றா. ஒரு 2 நாள் அவ போக்குல விட்டா சரியா போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கோபாலா. கடைசியில இங்கேயே வந்து பேசிட்டாளா? ஆமா சித்தப்பா, என் கூட வாங்க, மாமா வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து போவோம், அவருக்கு என்னைய கட்டி வைங்கங்கிறா. எங்ககிட்டயும் இதை பத்தி பேசினப்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டோம்ப்பா. அன்னைக்கே வாயோட சேர்த்து 4 சாத்து இருந்திருக்கணும் சித்தப்பா. அதெல்லாம் அடிச்சாச்சு. அவளை வடியை வாங்கிக்கிட்டு தான் நிக்கிறா. அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி அவருக்கு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கிறா. இங்கேயும் அதைத்தான் சொல்றா. ஏய் காயத்ரி, அது எப்படி ஒரு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி போறதுக்கு உனக்கு மனசு வருது? நீங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப முதல்ல இவளை 2ஆம் தரமா கட்டுறதுக்கு யார் ரெடியா நின்னுட்டு இருக்கா? இல்ல, ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். இப்ப என் கூட நீங்க யாராவது வர்றீங்களா, இல்ல நானே மாமா வீட்டுக்கு போய் பேசட்டுமா? இங்க பாருங்க மாமா, நான் சொல்றேன்னு கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இவளை இப்படியே விட்டா சரியா வராது. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. என்னைய பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? பின்ன என்ன, என் தம்பிக்கும் உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி என்ன ஒரு மாசம் 1.5 மாசம் இருக்குமா? அதுக்குள்ள என்ன அவருக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைங்கிற? இப்ப முதல்ல உன்னை 2ஆம் தரமா கட்டுறதுக்கு என் தம்பி ரெடியா இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க எல்லாரும் பேசுற விதத்துல பேசுங்க, அவர் சம்மதிப்பாரு. இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்லங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. பேசாம மலர் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்த்துட்டா என்ன? அப்ப சரி, காயத்ரி கூட பேசாம நீங்களும் சேர்ந்து கவுன்சிலிங் போங்க, சரியா போயிடும். என்ன என் வீட்டுக்காரர் பைத்தியம் சொல்றியோ? பேசுற பேச்சு அப்படித்தான் இருக்கு. இங்க பாரு ஷாலினி, பார்த்து பேசு. பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காது என்ன? ஐயோ இல்லக்கா, நான் தப்பாலாம் எதுவும் பேசல. இப்போ பாத்தீங்கன்னா உங்க அக்காவுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வீட்டுக்காரரு அவங்க வீட்டுல தானே இருக்காரு. இப்போ நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டுக்கு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்க அக்கா வீட்டுக்காரரையே 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல. ஆச்சி, உங்க பெரிய இடத்த பார்த்து என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்க. அக்கா, நான் தப்பா எதுவும் பேசிட்டேனா? அப்புறம் என் அக்கா வீட்டுக்காரரை போய் என்ன 2ஆம் கல்யாணம் பண்ண சொல்றேன்? எனக்கு தான் கிறுக்கா பிடிச்சிருக்கு. இல்லையா? அப்போ காயத்ரிக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்கு போல. என்ன அவ அப்படித்தானே பேசிட்டு இருக்கா? சீ. ஆச்சி, அட சித்தப்பா சித்தி எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நானே உங்களை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். குளிச்சு ரெடி ஆயிட்டு. வாப்பா, டூர்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது சித்தப்பா. டூர் முடிஞ்சு வந்த கையோட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் கொண்டு வந்திருக்கேன். என்னதுப்பா? எல்லாம் நல்ல விஷயம் தான் சித்தப்பா. மலரோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, ஆமா அவங்க பெரியம்மா பையன் அரவிந்தன். ஆமா, மலர் வீட்டுக்காரரோட ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பக்கத்துல அவரும் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் தான் சித்தப்பா. அவருக்கு நம்ம காயத்ரியை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் உங்ககிட்ட இது சம்பந்தமா பேச சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. உங்களுக்கு எப்படி சித்தப்பா, இதுல ஏதாவது விருப்பம் இருக்கா? என் விருப்பமா முக்கியம்? காயத்ரி விருப்பம் தான் முக்கியம். அவளும் அந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போவேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கான். அதுக்கு தான் இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படியா? அப்படின்னா உனக்கும் ஏன் சித்தப்பா? அப்படியா? ஆமா, அரவிந்தன் கூட என்கிட்ட சொன்னாரு. அன்னைக்கு இவ அங்க போயிருந்திருப்பா போல, பேசினதா சொன்னாரு. அப்படின்னா வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும் போலயே. இன்னைக்கே போய் நான் அரவிந்தன் கிட்ட பதில சொல்லிடுறேன். என்ன காயத்ரி, உனக்கு அரவிந்தனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தானே? நான் கருப்பசாமி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன சொல்ற? எத்தனை தடவை தான் எல்லாரும் கேட்பீங்க? நான் கருப்பசாமி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்து என் கூட அவர் வீட்டுக்கு வர்றீங்களா, இல்ல நானே போய் பேசட்டுமா? அதுக்கு முன்னாடி என்னையும் உங்க அம்மாவையும் ஆத்துல கொண்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் என்ன வேணாலும் பண்ணு போ. ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? மாமா மேல ஆசைப்பட்டிருக்கேன், அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா? நடுவனே, இவ என்னடா பேசுறா? அவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிருக்கு, வேற என்ன? கூட பிறந்த தங்கச்சியை விட அதிகமான பாசத்தை நான் இவ மேலதான் வச்சிருந்தேன். அந்த பிள்ளைய கூட கை நீட்டி பல தடவை அடிச்சிருக்கேன். இவ மேல ஒரு தூசி படம் விட்டது இல்ல நானு. கடைசியில என் தங்கச்சி வாழ்க்கைக்கே நீ குழி பறிக்க பாக்குற. மலர், பாத்து மெதுவாடா, கொஞ்சம் குனிஞ்சு இறங்கணும். என்ன பாத்து பாத்து பாத்து. பார்ட்னர், நான் என்ன சின்ன பிள்ளையா? விட்டா என்ன தோள் மேல தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிருவீங்க போல. போலாமா? அப்படி ஆசைத்தா சப்பல வாட.
பார்ட்னர், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. அடடா, யாரோ வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னாங்களே. மலரு, ஐசு, எப்படி பிள்ளை இருக்க? நல்லா இருக்கேன் மலரு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன்ல. ஆமா. வாழ்த்துக்கள் ஐசு. தேங்க்ஸ்ல. அம்மா, என்ன நேரத்துல இங்க? சும்மாதான், நேற்று தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தோம். சரி, இங்க வந்து பார்த்துட்டு போலான்னு. சரி, வீட்டுக்கு வாழ. இன்னொரு நாள் வர்றேன் ஐசு. மலர், போதும்டா, போதும், உள்ள போய் பேசலாம் வாங்க. ஏன்னு, இன்னும் வெயில் கூட அதிகமா வரலையே. உங்க பொண்டாட்டி வெயில நின்னா கருத்துருவாளோ? அப்படி இல்லம்மா, தலையில கட்டோட தெருவில் நின்றுட்டு இருக்காங்க. போற வர்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்களும் பதில் சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் தானே. ஆத்தாடியாத்தா, பொண்டாட்டியை ரொம்ப தான் தாங்குறீங்களே. அப்புறம் அதுக்கு தானே புருஷன்னு நான் இருக்கேன். புருஷன் நான் தாங்காம என் பொண்டாட்டியை வேற யார் தாங்குவாங்க? மலர், போதும்டா, உள்ள வாங்க. இல்ல அவங்களே உள்ள வந்து பேச சொல்லுங்க. ஆமா ஐசு, நான் உள்ள போறேன். என்ன இல்லாட்டி இவர் என்ன தூக்கிட்டே போயிடுவார் வீட்டுக்குள்ள. சரியில்ல. பார்த்து உட்காருங்க, மெல்ல எந்திரிங்க, மெதுவா நடங்கன்னு ஒரே அக்கறை தான். என் காலு தரையில பட விட மாட்டேங்கிறாரு. விட்டா தோல்ல தூக்கிட்டு தான் போவார் போல எங்க போனாலும். தலையில லேசா காயப்பட்டதுக்கே இப்படின்னா, நான்லாம் பிள்ளை உண்டானே, உள்ளங்கையில வச்சு தாங்கிடுவார் போல, இறக்கியே விட மாட்டாரு போல. ஏங்க, அப்படித்தானே? நான் இறக்கி விட மாட்டேனே. வாங்க. நான் எங்க போக, நீங்க உள்ள வாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றேன். மலர், சொன்னா கேளுங்கடா, அவங்கள உள்ள கூப்பிட்டு பேசுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு 5 நிமிஷம் நீங்க உள்ள போய் உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ஓடி வந்துடுவேன். நீங்க பேசுங்க, நான் இங்கே நிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். நாங்க பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்குள்ள பேசுறதுக்கு 1000 இருக்கும் பர்சனலா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா அடிச்சு வாயை உடைக்க போறேன் பாரு. யாரை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கான் எங்க அண்ணே? இங்க பாருங்க, மைனியை தான் சத்தம் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்களா? உள்ள போய் அவனுக்கு ஒரு 4 காட்டு காட்டுங்க. என்னடா, யாரை பிடிச்சு உங்க அண்ணன் திட்டிட்டு இருக்காரு? என்ன ஐசு, ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிட்ட? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வீட்டுக்காரர் என்னை தாங்கன்னு தாங்குறத பார்த்து அப்படி ஆயிட்டியா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. ஆமா, நீ என்ன இங்கே இருக்க? அங்க போலையா உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு? இல்ல, போகல. இந்நேரத்துக்கு நீ மட்டும் அங்க இருந்தேன்னா உன் வீட்டுக்காரர் உன்னை எப்படி தாங்கி இருப்பாரு? எங்க அம்மாவும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அம்மா நல்லா தான் பாத்துக்குவாங்க, ஆனாலும் வீட்டுக்காரர் பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? அவர் பிள்ளை இல்லை இது. நான்லாம் பிள்ளை உண்டாயிட்டேன்னா என் வீட்டுக்காரர் என்னையெல்லாம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விட மாட்டாரு. அவர் கூடவே தான் நான் இருக்கணும்னு நினைப்பாரு. இப்ப கூட பாரு, எவ்வளவு வேலை இருக்கு அவருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க ஆச்சியை பார்க்க அண்ணனை பார்க்க வரணும்னு சொல்லவும் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. தனியெல்லாம் அனுப்ப மாட்டாராம். அவ்வளோ பாசம் என் மேல, அவ்வளோ லவ். சரி மலரு, சரி, நான் எனக்கு கோயிலுக்கு போகணும், நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்ன, நீ உள்ள போ. அப்புறம் ஏதாவது சொல்ல போறாரு. என்னையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, உன்னையே தான் திட்டுவாரு. சரி பிள்ளை, நீ உள்ள போ. சரி, நீ கோயிலுக்கு கிளம்பு. பாவம் ஐசு, நான் பேசுனதை கேட்டு வருத்தப்பட்டு போறா. ஆனாலும் பார்ட்னர் சரியான ஆளுதான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது உரைக்கணுங்கிறதுக்காகத்தான் என்கிட்ட அந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு என் புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. இந்த பிள்ளைக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? பாவம் குமாரண்ணா, அவங்க ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இவளும் இங்கே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியல. வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா போல. இல்லாட்டி நம்ம சொன்ன உடனே இப்படி மூஞ்சி சுருங்காதே. பாப்போம், புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாளான்னு. இல்லையாக்கும் பாட்டி சொன்ன மாதிரி வீடு புகுந்து இவளை தூக்கிட்டு போய் குமார் அண்ணா கிட்ட கொடுத்துட வேண்டியதான். இவன் என்ன திடீர்னு மலருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றான்? ஏன் தங்கச்சிங்கிறான். இங்க இரு காயத்ரி, நீ எதனால இப்படி பேசுற? இல்ல எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ரொம்ப தப்பான ஆசை. தேவையில்லாம என் தங்கச்சி வாழ்க்கையில தலையிடாத. என்னடா இவனும் இப்படி பேசுறான்? நல்லா தானே இருந்தானுங்க, திடீர்னு என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றானுங்க? சின்னண்ணே, அக்கா வாழ்க்கையில நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அந்த வீட்ல நானும் இருந்துட்டு போறேன், அவளும் இருந்துட்டு போட்டோம். எது இருந்துட்டு போகட்டுமா? இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவர் கூட இருக்கணும். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு.
யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, இப்படியே பேசுறாளே, நான் என்ன செய்வேன்? என்னாச்சு மச்சான்? யார சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? வாங்க மாப்பிள்ள. மாமா எல்லாரும் என்னைய தான் திட்டிட்டு இருக்காங்க. மாமா நீங்களாவது எல்லார்கிட்ட எடுத்து சொல்லுங்க மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னது? ஐ லவ் யூ மாமா. எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை விட்டுட்டு இவங்க வேற யாருக்கும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. என்னம்மா பேசுற? ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. தள்ளி நில்லு, முதல்ல தள்ளி நில்லு. மாட்டேன். மச்சான் என்ன இதெல்லாம்? மாப்பிள்ள என்னன்னு தெரியல, இவ காலையில வந்ததுல இருந்து இப்படியே தான் பேசிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு சித்தி சித்தப்பாவை கூப்பிட்டு விசாரிச்சா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டாலும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. ஐ லவ் யூ மாமா. சே வாய மூடு. பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். தம்பி என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்க உங்க பொண்ணு? என்னன்னு தெரியலப்பா, இப்படியே தான் பேசிட்டு இருக்கா ஒரு 2-3 நாளா. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து உங்க அக்காவை திட்டி என்கிட்ட ஒரு மாதிரி பேசினதுக்கே நான் சத்தம் போட்டு அனுப்பினேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல வச்சு ஒரு மாதிரி பேசினதுக்கு இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இன்னைக்கு என்ன திரும்பவும் இப்படி? ஐயோ, ஏற்கனவே அக்கா வீட்டுல போய் இப்படி எல்லாம் பேசி மானத்தை வாங்கிட்டாளா? பொம்பளை பிள்ளை இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு எல்லாரும் என்னைய கேக்குறதுக்கா? ஏண்டி இதுக்காடி உன்னைய பெத்தேன்? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில வச்சு உங்க பிள்ளைய கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்கன்னு இந்த தம்பி சொன்னப்ப நான் இவர் மேல எல்லாம் கோவப்பட்டேன். இப்ப நடு சபையில கூட்டி மானத்தை வாங்கிட்டாளே. ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? 4 நாளைக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னடி சொல்லணும்? நீ இதுக்கு மேல என்னடி சொல்லணும்? அக்கா என்னக்கா, ஏன்க்கா இப்படி? என்னன்னு தெரியலப்பா, இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிறவங்க ஒன்னே வேற தப்பா பேசிட்டு இருக்காங்க. என் மாமாவை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்கள நானே அறைவேன். இவளுக்கு கன்ஃபார்மா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மாமா மாமா இங்க பாருங்க. மாமா சரி, உங்களை மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது. இங்க பாருங்க. என்னங்க? இரு அரைஞ்சு பல்ல பேத்துருவேன். என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏ நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உங்க அக்கா புருஷன். பரவாயில்ல மாமா, எனக்கும் புருஷனா இருங்க. அத்தாடி என்ன பேசுறா? ஆமா, மலர் வீட்டுக்காரர் எப்படி கரெக்டா இந்த நேரத்துக்கு இங்க வந்தாரு? ஆமா தம்பி, கரெக்டா இந்த நேரத்துக்கு நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இல்ல, இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கரெக்டா நீங்க வந்திருக்கீங்களே, அதான் இவளை முன்னாடி பேச சொல்லி அனுப்பி விட்டுட்டு பின்னாடி நீங்க வந்தீங்களோ என்னமோன்னு. சுமதி கேட்டேன், கரெக்டா வந்திருக்காரேன்னு. இல்ல ஒரு பொம்பளை பிள்ளை உடையவங்க சப்போர்ட் எதுவும் இல்லாம இப்படியெல்லாம் தைரியமா பேச மாட்டாளே, அதான் கேட்டேன். மச்சான் இந்த விஷயம் எதுவும் மலருக்கு? என்ன இன்னைக்கு சொந்தக்காரங்க 50 பேர் ஒண்ணு மண்ணா கூடி இருக்கீங்க போல. பாரு, என் வீட்டுக்காரரே நடுவுல நின்னுட்டு இருக்காரு. ஆமா எங்க அண்ணன் யாரை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருந்தான்? மைனியவா? ஏய் என்னடா பண்ண? மைனி வேற கோவமா இருக்காங்க. மைனி உங்ககிட்ட எதுவும் சத்தம் போட்டானா, சண்டை போட்டானா எங்க அண்ணே? அதெல்லாம் இல்ல மலரு. மலரு நீ எதுக்கு நேரத்துல இங்க வந்த? ஏன்டா நான் இங்க வரக்கூடாதா? மலர் மலர் கொஞ்சம் பொறுமை பொறுமை. இவன் ஏன் வந்தான்னு கேக்குறான். அப்படி கேட்கலடா, அப்படி கேட்கல. மலரு நீ ஏன் இங்க வந்தேன்னு உங்க அண்ணன் கேட்கல. நீ எதுக்கு இந்நேரத்துல இங்க வந்திருக்கேன்னு தான் கேட்டாரு. ஏன்னா இப்போ உன்னை பாக்குறதுக்கு நானும் உங்க அண்ணனும் கிளம்பிட்டு தான் இருந்தோம் அங்க உங்க வீட்டுக்கு. அப்படியா? சாரி மைனி, தெரியாம சொல்லிட்டேன். நடுவனே சாரிடா. இருக்கட்டும்டா, பரவாயில்ல. ஆமா நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னு எங்க வீட்டுக்கு கிளம்புன? சும்மாதான் மலரு, உன்னை பாக்குறதுக்கு தான். வலி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நேத்தானே வீட்டுக்கு வந்திருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கும் வீட்டுல இருந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணுமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு கிளம்பணும். நிஜமாவா மைனி? ஆமா மலரு. சரி, எல்லாரும் ஏன் இங்க ஹால்ல கூடி இருக்கீங்க? என்ன விஷயம்? சித்தி சித்தப்பா எல்லாம் வந்திருக்கீங்க. சித்தப்பா என்ன விஷயம்? அதை எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? எதனாலும் சொல்லுங்க சித்தப்பா, நான் அப்படியெல்லாம் கோவப்பட மாட்டேன். ஆமா சித்தி எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? ஆச்சி நீங்க எதுக்கு கோவமா இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. சரி நம்ம அப்புறமா வருவோமா, கிளம்புவோமா? அவங்க ஃபேமிலியா? பார்ட்னர் நம்மளும் இந்த ஃபேமிலிக்குள்ள உள்ள ஆளுங்க தான். அது இல்லடா, அது ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் போல. நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். அவங்க பேசி முடிச்சுட்டு எதுனாலும் நமக்கு சொல்லுவாங்க, நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் வாங்க. நீங்க இருங்க, சின்னவன் வேற வந்துட்டான். எல்லாரும் இப்படி கூடி இருக்காங்கன்னா ஏதோ பிரச்சனை. என்னாச்சு காயத்ரி? என்ன? அக்கா இங்க பாரு. மலரு ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன் கேளு. நீங்க சொல்லுங்க மைனி.
காயத்ரிக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கான். ஆ சரி, சூப்பர்ல. ஆ ஆமா, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி, அதுக்கு எதுக்கு சித்தி அழறாங்க? அவ போடுற கண்டிஷன்லாம் அப்படி இருக்கு. சரிதான், அவ அழகான பொண்ணு, கண்டிஷன்லாம் போட வேண்டியதானே? ம் ஆமா. சரி, என்னென்ன கண்டிஷன் போடுறா? உன் வீட்டுக்காரன் உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான்ல, அதை பார்த்து ஆசைப்பட்டுட்டு அவளுக்கும் உன் வீட்டுக்காரன் மாதிரியே மாப்பிள்ளை வேணுமா. அவ்வளவுதானே, நியாயமான ஆசை தானே மைனி. எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு தான் ஆசைப்படுவா. இவன் ஆசைப்பட்டதுல என்ன தப்பு? பார்ட்னர், இவளுக்கும் உங்களை மாதிரியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிருங்க பார்ட்னர். என்ன பார்ட்னர், நீங்க தேடுனா கிடைக்க மாட்டாரா என்ன? அது நம்ம வேலை இல்லடா, அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். அப்படி சொல்லாதீங்க பார்ட்னர், என் தங்கச்சி. மலரு, முதல்ல நீ உன்னைய பாருடா, அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை பார்க்கலாம். நடனே, நீ ஏன் இப்படி பேசுற? அக்கா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஏய், பார்ட்னர் என்ன? ஒன்னும் இல்லடா. எதுக்கு இவகிட்ட இப்படி சத்தமா பேசுறீங்க? அது ஒரு கோவம் தான். அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம சும்மா அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குன்னு தான். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். எனக்கு வேலை இருக்குமா, நம்ம கிளம்பலாம். நம்ம இன்னொரு நாள் வரலாம். ஆச்சி, மலரு யாத்தே, பேரப்பிள்ளை சொல்றத கேளு. நீ கிளம்பு, போயிட்டு நாளைக்கு வா போ. மலர், நீ கிளம்புடா, அண்ணன் சாயங்காலமா வந்து உன்னைய பாக்குறேன். மலரு சொல்றத கேளு, நீ கிளம்பு. சாயங்காலமா நானும் அண்ணனும் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றோம். ம் சரி. போங்கடா, போய் ஜீப்ல உட்காருங்க, வரேன். ம் இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இவங்க பண்ற பைத்தியக்காரத்தனம் என் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் குணமாயி வந்துட்டு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை பத்தி யாரும் அவங்க கிட்ட நேர்லயும் வந்து பேச வேண்டாம், போனும் பண்ண வேண்டாம். இப்போ இங்க நடந்ததை பத்தி என் பொண்டாட்டி என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா எப்படி சொல்லி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன் நான். உங்க வீட்டு பொண்ணு பண்ற பைத்தியக்காரத்தனத்தை என்ன ஏதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன். மாமா மாமா மாமா. கார்த்தி, சித்தப்பா, அந்த அரவிந்தனுக்கு பேசாம கட்டி வச்சிருவோமா? கோபாலா, நீ என்ன சொல்ற? நான் கருப்பசாமி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வாயை மூடு, உன்னால அசிங்கப்பட்டது இல்ல போதும். கார்த்தி, என்னப்பா? சித்தப்பா இவ இந்த அளவுக்கு பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவர் இருக்கிற அதே பக்கத்து வீட்டுல எப்படி இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி, எங்க சைடு அங்க நான் ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து வச்சிருந்தேன், அதை வேணா முடிப்போமா? அப்படின்னா அது என்ன ஏதுன்னு மாப்பிள்ளையோட டீட்டெயில் என்கிட்ட கொடுங்க சித்தப்பா. சரிப்பா, மாப்பிள்ளைய பத்தி நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன். டீட்டெயில் கொடுங்க. காலத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுவோம் இவளை.